கைது செய், கைது செய், குற்றவாளியை கைது செய் என மூச்சு வாங்க கோஷம் போட்டு மொட்டை வெயிலில் அமர்ந்து போராடும் இந்த வழக்கறிஞர்களுக்கு குற்றவாளியே நம் கூட்டத்தில் தான் இருக்கிறார் என்பது தெரியுமா தெரியாதா? நடு ரோட்டிற்கு வந்து போராடுவதற்கு முன்பு இந்த சிசிடிவி காட்சியை பார்த்தார்களா இல்லையா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பிரின்ஸ் அபார்ட்மெண்டில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் பாக்யராஜ். ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்கத்தில் துணைத் தலைவராக உள்ள இவர் கடந்த வாரம் அபார்ட்மெண்டின் நுழைவாயிலில் இருந்து காரில் வெளியே வந்தார். அப்போது அதே அபார்ட்மெண்டில் வசிக்கும் பிருத்திவிராஜ் தனது தந்தை சாஜன்லாலுடன் காரில் எதிரில் வந்தார். யார் முதலில் செல்வது என்பது தொடர்பாக இருவரும் முறைத்துக் கொண்டனர். காரை விட்டு இறங்கி வந்த வழக்கறிஞர் பாக்யராஜ் பிருத்திவிராஜின் கார் கண்ணாடியை ஒரு தட்டு தட்டி இருவரையும் வெளியே இறங்குமாறு கூறினார். இதையடுத்து வழிவிடுவது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட வழக்கறிஞர் சாஜன்லாலை இடிப்பது போன்று எகிரினார். அப்போது குறுக்கே வந்த பிருத்திவிராஜின் கன்னத்தில் பலார் என பாக்யராஜ் அறை விட்டதும் கடுப்பான பிருத்திவிராஜ் பதிலுக்கு பாக்யராஜை ஒரு அறை அறைந்தார். இப்படி இருவரும் மாறி மாறி வார்த்தைகளால் வாதம் செய்து கொண்டிருந்த நிலையில் மீண்டும் டென்ஷனான வழக்கறிஞர் சாஜன்லாலை தாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பிருத்திவிராஜ் வழக்கறிஞரை தாக்கினார். இது குறித்து இரு தரப்பினரும் புகார் அளித்ததை தொடர்ந்து சாஜன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகிய இருவர் மீதும் ஆயுதத்தால் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கறிஞர் பாக்யராஜ் மீது ஜாமீனில் வரக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்ததாக. ஆனாலும் வழக்கறிஞர் பாக்யராஜுக்கு திருப்தியாகவில்லை. காரணம், சாஜன்லால் மற்றும் பிருத்திவிராஜை கைது செய்ய கோரி சக வழக்கறிஞர்கள் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்றத்தில் இருந்து பேரணியாக சென்று பூக்கடை காவல் துணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் உச்சி வெயிலில் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த பள்ளி வாகனத்திற்கு மட்டும் டாடா காட்டி புன்னகையுடன் வழி அனுப்பி வைத்த போராட்ட வழக்கறிஞர்கள் அதன் பிறகு அரசு பேருந்துக்கு கூட வழிவிடாமல் கராராக போராட்டத்தை தொடர்ந்தனர். இதெல்லாம் சரிதான். ஆனால் வாக்குவாதத்தின் போது எதிர்த்தரப்பினரை வழக்கறிஞர் பாக்யராஜ் தான் முதலில் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அப்படியானால் வழக்கு பதிவு செய்ய வேண்டியதும் அவர் மீதுதான் என கூறும் சட்ட வல்லுநர்கள் சாஜன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் கையில் ஆயுதமே இல்லாத போது ஏன் ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? அதே போல தந்தை மகன் இருவரும் பிணையில் வர முடியாதபடி ஏன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? காவல்துறையினர் வழக்கறிஞரை காப்பாற்ற முயல்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். எது எப்படியோ பாக்யராஜ் எதிர்த்தரப்பினரை தாக்கும் சிசிடிவி காட்சியை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.